Welcome to Prasa Comfort Zone. This video is sponsored by EdgeGuest. இவங்க எக்ஸ்பர்ட் மென்டார்ஸை வச்சு மார்க்கெட்டிங் ஸ்டாக்ஸ் ஜிஎஸ்டி கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைவ் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நம்ம எஸ்டிஆர் எடுத்துக்கிட்டோம்னா இப்போது அடுத்து வந்து வெற்றிமாறன் கூட ஒரு மூவி பண்ணுறதா அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா படச்சினை சீக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு 10 கிலோ வந்து குறைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் 10 டேஸில் 10 kgs வந்து குறைச்சிருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் வந்து படத்துக்கெல்லாம் வந்து இடம் வந்து குறைச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா பண்ணுவார், பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மூவி வந்து கார்த்திகோட அடுத்த மூவி, நெக்ஸ்ட் மூவி வந்து அந்த மூவி. ஸோ அந்த மூவியோட வந்து பூஜை வந்து இந்த வாரத்தில் வந்து நடைபெற்றிருந்துச்சு. ஸோ சத்யராஜ் இவங்கெல்லாம் வந்து அந்த மூவியில் நடந்து ஆக்டர் கவின் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பிரியங்கா மோகன் கூட அடுத்த மூவி வந்து ஒரு லைனப்பில் வச்சுருக்காரு போல். ஸோ அந்த மூவி வந்து ஃபுல்லாகவே ஹியூமராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜே சூர்யாவை நம்ம இத்தனை நாளாக ஆக்டராகவே தான் பார்த்துருந்தோம். இப்போ வந்து டேரக்டராகவும் ஆக்டராகவும் ஒரே மூவியில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவி வந்து கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக். இவங்க வந்து பிரீத்தி ஆர்ஷினி இவங்க வந்து இந்த மூவியில் ஹீரோயினாக ப்ளே பண்ணுறாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எஸ்ஜே சூர்யா டேரக்டர்னும் போது நல்லாயிருக்கும். நிதிஷ் திவாரி இயக்கத்தில் யாஷ், ரன்வீர் கபூர் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் வந்து பார்த்திங்கன்னா ராமாயணா. இந்த படத்தை வந்து 2 சிங்கிளாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது வந்து 2026 ஒன்று, 2027 ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் வந்து எந்த அளவுக்கு நல்லா எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இதில் வந்து கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரன்வீர் கபூர் இருக்கார், அதுக்கப்புறமா சாய் பல்லவி, அதுக்கப்புறமா ரவி தூபே இவங்கெல்லாம் வந்து இந்த இதில் வந்து கேஸ்டிங்காக நடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த டேரக்டர் வந்து எடுத்த ஒரு மூவி வந்து பார்த்திங்கன்னா பிரபாஸ் வச்சு ஒரு மூவி எடுத்தார். அந்த மூவி வந்து அந்தளவுக்கு சரியாக இல்லை. பட் நான் இந்த மூவி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐமேக்ஸ்லேயே இந்த மூவி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 2 பாகமாக எடுக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ரொம்ப 15 வருஷம் 18 வருஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா பிரபுதேவாவும் வடிவேலும் ரீயூனியன் ஆகிறாங்க. ஸோ மூவி மூலிமா. ஸோ அது வந்து இப்போதைக்கு 2 பேர் ரீயூனியன் ஆகிடுறாங்க. அடுத்த மூவி வந்து நடிக்க போகிறாங்கன்றது மட்டும்தான் தெரிய வந்துச்சு. ஸோ அதை வந்து இந்த பேனலில் மூலிமா சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து டேரக்டர் யாருன்னு ஒன்றும் ரிவீல் பண்ணல, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக்டர் சிவகார்த்திகேயனோட பராசக்தி மூவி எடுத்துக்கிட்டோம்னா இந்த படம் வந்து டான் பிக்சர்ஸ் தான் தயாரித்தாங்க. அவங்களோட டிடி இஷ்யூஸ்னால இந்த படம் வந்து தள்ளி போயிருந்துச்சு, அதாவது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ திருப்பியும் வந்து படத்தை வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படமும் ஜனநாயகன் படமும் கிளாஷ் ஆகுமா பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணல. கிளாஷ் ஆக ஹெவி சான்ஸ் இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா வெங்கட் பிரபு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் தான் சாங் பண்ணுவார். ஸோ இந்த டைம் வந்து ஒரு சேஞ்ச் அனிருத் வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருது. ஸோ இப்போ சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து கூலியோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஆகஸ்ட் மந்த் வந்து கூலி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இந்த படம் வந்து ஐமேக்ஸில் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து நமக்கு இதுக்கப்புறமா ஜெயிலர் 2 இருக்குது. ஸோ இப்போ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா நல்லா ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆடியன்ஸ்க்கெல்லாம் ஒரு ட்ரீட்டாக தான் இருக்குது. கடைசியாக வந்த மோனிகா சாங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு அப்டேட்டாக இறக்கிட்டு இருக்காங்க படக்குழு வந்து. ஸோ இந்த படம் வந்து வார் 2வோட கிளாஷ் ஆகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த படத்தில் என்டிஆர், ரித்திக் ரோஷன் 2 பேர் வந்து நடிக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த படம் வந்து பாலிவுட் ரேஞ்சில் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஐமேக்ஸில் வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லப்படுது. ஏன்னா வந்து வார் 1 வந்து நல்லா கலெக்ஷன் பண்ணி நல்ல ஒரு ஹைப்பான மூவி தான். ஸோ நம்ம கூலியில் வந்து ஒரு அப்டேட் என்ன விட்டுருந்தாங்கன்னா அமீர் கானை வந்து ரிவீல் பண்ணும்போது ஸோ கீழே வந்து ஐமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் வந்து தெரியும் அவருக்கே மேக்ஸிமம் ஸ்க்ரீனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வார் 2 தான் இருக்குது. ஸோ வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமா தான் கூலி வந்து ஐமேக்ஸில் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. கூலி ரிலீஸ் ஆகிட்டதுக்கு அப்புறமா ஜெயிலர் 2 தான் இருக்குது லைனப்பில். ஸோ இந்த ஜெயிலர் 2 முடித்ததுக்கப்புறமா
என்ன மூவி எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, எந்த டேரக்டர் வச்சு எடுக்க போகிறாரு, எந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய டேரக்டர்ஸ் வந்து அவருக்கு வந்து கதை சொல்லியிருக்க மாதிரி சொல்கிறாங்க ரஜினிகாந்துக்கு. ஸோ அவரு தான் வந்து முடிவு பண்ணுவார் எந்த டேரக்டர் கூட என்ன மாதிரியான ஜானரில் மூவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஆக்டர் சூர்யாவை எடுத்துக்கிட்டோன்னா அவரோட கருப்பு படம் தான் வந்து அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த படம் வந்து நமக்கு ட்ரீசர் வந்து ட்ரைலர் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில். ஸோ தீபாவளி ரிலீஸாக தான் நம்ம வெயிட் பண்ணி ஓகே தீபாவளிக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகாத படங்களும் பார்க்கலாம். ஸோ வந்து பைசன், ஸோ மாரி செல்வராகவன் இயக்கத்தில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து சர்தார் 2 நம்ம வந்து ரெகுலராகவே சொல்லிட்டு தான் இருக்கோம். சர்தார் 2 வந்து இந்த வருஷத்தில் தீபாவளியில் கன்ஃபார்மாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படக்குழு வந்து இன்னும் எந்த அப்டேட்டும் மேற்கொண்டு தரலை. ஸோ அதனால் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம வந்து அடுத்த ட்ரைலரோ அந்த டீசரோ வந்து கிட்ட வந்து விட்டாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பிரதீப் ரங்கனோட டியூட் மூவியோட வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிட்ட வந்தோடனே அவங்க ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.